உலகம் அருவருப்பா நினைக்கலாம், உலகம் புறக்கணிக்கலாம், உலகம் ஐயோ ஏளனமா பேசலாம், இல்லை உலகம் தள்ளிப்போ அப்படின்னு வேற சொல்லலாம் இல்லையா? உலகம் அப்படிதான், மனுஷனுடைய லெவல் அதுதான். அவங்கள எதுவுமே நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நல்ல சூழ்நிலைகள் அதுதான். ஆனால் உங்களை உண்டு பண்ணின இயேசு, தாயின் கர்ப்பத்திலிருந்து உங்களை பாதுகாத்து உலகத்திற்கு வெளிப்பட பண்ணின இயேசு உங்கள் மேலே மனதுருக்கத்தோடு இந்த வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். கண்ணீரோடு நிற்கிறீங்களா? வேதனையோடு நிற்கிறீங்களா? ஐயா குஷ்டரோகம் தான் வேதி இல்லை, ஆனால் அப்படிப்பட்ட ஒரு அவசியாய் என் வீட்டில் வெளியே போக முடியாமல் நான் தடுமாறி கொண்டிருக்கிறேன். கடன் பிரச்சனை என்னை வாட்டி வதைக்குது, வெளியே போக முடியலை, ரூமுக்குள்ளே நான் அடைஞ்சு இருக்கிற ஒரு வாழ்க்கை. எங்க போனாங்கன்னு சொல்லி தெரியாத லெவலில் நான் மறைமுகமாக இருந்து கொண்டிருக்கிறேன். என்னால் முடியலை, ஒரு விடிவு வராதா என்று சொல்லி ஒருவேளை ரூமில் அறையில் வேதனையோடு தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஒருவேளை பாவத்தின் அகோரத்து நிமித்தம் செய்த குறை நிமித்தம் யாருக்குமே தெரியாது. ஐயோ மனுஷர்கள் செய்கிற பாவங்கள் எல்லாம் அக்கிரமங்கள் எல்லாம் சாதனமானதல்ல, அவர்களால் தாங்கிக்கிட முடியாத காயங்கள் உள்ளங்களிலே, வேதனைகள் இன்னைக்கு அப்படி தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அடைஞ்சி போய் யாருக்கும் தெரியாம ஒருவேளை நீங்க சோதனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இயேசுக்கு தெரியும். பரலோக தேவனுடைய கண்களை மறைக்கவே முடியாது. ஆனால் இயேசு உங்களை நேசிக்கிறார். இன்றைக்கு அதை உணர்ந்து இயேசுக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுத்தால் நிச்சயமாய் இயேசு அற்புதம் செய்வார். உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கத்தை மாற்றி சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார்.